OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் டெசர்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அகரகர் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இன்னர் வெசலில் வந்து போட போகிறேன். 7 கிராம்ஸ் வந்து அகரகர் நான் ஊற வச்சுருக்கேன். அதை உள்ளே போடுறேன். 1 கப் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். போட்டு சுகர் உள்ளே மூங்குற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ வந்து லிட்டை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ மெனுவில் போய் வெஜ் மோட் செட் பண்ண போகிறேன். இந்த இதுக்கு வந்துட்டு டெசர்ட்க்கு வந்துட்டு வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். மெனுவில் போய் வெஜ் ஆப்ஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது பீப் சவுண்ட் வந்தோடனே உடனே நம்ம ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளில எடுத்துகிட்டு இது பால் ஆட் பண்ண போகிறோம் அதோட சேர்த்து. இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் புட்டிங் வந்து உள்ளே வச்சாச்சு. இந்த கேப்பில் கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ விவேக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க, 3-in-1 3 வெஜிடபிள்ஸ் வந்து செஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி என்னெல்லாம் சமைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் தாங்க. பண்ணலாம். இப்போ வந்து ஒரு தாலி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதில் வந்துட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம், அப்புறம் வந்துட்டு ஒரு பொரியல், ஒரு கூட்டு, இந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி 3 வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க, பண்ண முடியும். ஸோ இதாங்க அந்த டிவைடட். ஓகேங்களா, இதில் வந்துட்டு வச்சு நம்ம என்னன்னாலும் உள்ளே வந்து நம்ம தாலி நீங்கள் சொன்ன மாதிரி 3 வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், 2 வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் பண்ண முடியும். OPOS செஃப் ஆப் மூலயமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைடட் வச்சு என்னெல்லாம் சமைக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், குக் பாட் இருந்துச்சுன்னா. சில்பா ராவ் பண்ண மட்டன் தால்சா அருமை, அதை தமிழில் சொல்லுங்கள். சில்பா ராவ் வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் லேடி. ஓகேங்களா, அவங்கள தமிழ் பேச வைக்கிறத விட நம்மளே வந்துட்டு மட்டன் தால்சா ரெசிபி ஒன்று போட்டுடலாமே. கலாவதி வந்து திருத்தணியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கள் ஊருக்கு மட்டன் வந்து ஆந்திராவிலேருந்து வருது, எல்லாமே செம்பரியாட்டி கறி. அதை வந்து தனியாக குக்கரில் வச்சு வேக வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு மட்டன் டிஷ்க்கு வந்துட்டு தனியாக வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. குக்பாட்டில் வந்துட்டு கோட் மோடில் போட்டிங்கன்னா போதும். எவ்வளோ கடினமான கறியாக இருந்தாலும் சரி, வெள்ளாட்டம் கறியாக இருந்தாலும் சரி, செம்பரியாட்டம் கறியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேகும். ஓவர் குக்கும் ஆகாது, அண்டர் குக்கும் ஆகாது, கரெக்டாக இருக்குங்க. அடுத்த கமெண்ட்டு, நாங்கள் ஆவடி பக்கத்தில் மசாலா கம்பெனி வச்சுருக்கோம். எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் பிராண்ட் ஃபேக்ட்ரியில் வீடியோ போடுவீங்களா ப்ரோ? இது வந்து யூடியூப்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் சொல்கிறத விட எங்கள் டீமில் வந்து கேட்குறேன், அதுக்கு நீங்களே பாருங்கள். ஹலோ அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷாலினி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு கமெண்ட்ஸில், சரிங்களா? அது வந்து நம்ம வந்து மரம்ல போய் நம்ம வந்து போட்டோம் இல்லைங்களா வீடியோஸ்லாம். ஆமாம், மரம் பால் பண்ணையிலேருந்து போட்டோம். ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டு ஆவடி பக்கத்தில் வந்துட்டு சின்னதாக ஒரு மசாலா ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, சரி. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க கம்பெனியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட முடியுங்களா அப்படின்னு சொல்லி. தாராளமாக போட முடியும். அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஷாலினி, நீங்க நம்மளுடைய OPOS கிச்சன் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம குக் பாட்டை ஒவ்வொரு தரப்பு மக்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப் பண்றாங்க, சமைக்கவே தெரியாதவங்க பண்றாங்க, பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுட் பிராண்ட்ஸ், அப்புறம் ஃபுட் இல்லாத அதர் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாரையுமே கூட நம்ம போய் மீட் பண்றோம். அவங்க சின்ன பிராண்டோ பெரிய பிராண்டோ அப்படிலாம் எந்த கிளாசிபிகேஷனும் இல்லை. எந்த பிராண்ட் அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கும் பட்சத்துல நம்ம அவங்களோட பிளேஸுக்கே போய் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய OPOS கிச்சன் சேனல்ல ஷோகேஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்களும் அவங்களுடைய டீமும் நம்மளுடைய குக் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஷாலினி. இதுல சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அப்படிலாம் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி தானே. ஆமா, ஓகே 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 ஷாலினி, தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு வீடியோஸ்லாம்? வீடியோஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருக்குங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நானும் கமெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதுல வந்த ஒரு क्वेश्चन தான் உங்ககிட்ட கேக்குறது நானு. ஏனா இப்ப நான் சொல்றேன், லைவ் கேமரா ரோலிங்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்களா? ஆமா அரவிந்த், ஆமா.
வெரி குட் வெரி குட். அப்ப நான் ஏதோ தப்பா பேசல, இல்ல கரெக்டா தானே பேசியிருக்கேன்? இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க. சரி சரி, நான் ஏதாவது முன்ன பேசினா கூட எடிட்டர் பாத்துக்குவாரு. ஓகே, சொல்ல வந்த மேட்டர் இதான் ஷாலினி. தேங்க்யூ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே அரவிந்த், தேங்க்யூ ஸோ பாய் மச். பாய், டேக் கேர், பாய். ஓகே பாய். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கோம். நாங்கள் வந்து உங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரிஸில் வந்துட்டு நாங்கள் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடினா. சிவகங்கையிலேருந்து பாண்டியராஜ் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓப்போஸ் குக் பாட் வந்து எங்கே கிடைக்கும்? வாரண்டி சர்வீஸ் எங்கள் ஊரில் உண்டா? கண்டிப்பாக இருக்குங்க. ஓப்போஸ் குக் பாட் வந்துட்டு எங்கள் வீடியோவிலே நாங்கள் நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி, ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஓப்போஸ் குக் பாட் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேங்களா? வாரண்டி சர்வீஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை மேக்ஸிமம் வராது. அப்படி ஒரு வேளை இருக்குன்னா நாங்களே வந்துட்டு கலெக்ட் பண்ணி உடனே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து செட்டில் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, அதை எடுத்துடலாம். நல்லா வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகரகர 1 கப் பால், 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சீக்கிரம், ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் நம்ம ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறணும். ரோஸ் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது புட்டிங்னாலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி கமெண்ட்ஸில் வந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறையா ஆன்சர் நானும் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறையா. தேங்க்யூ.